குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு பையன் என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசல. எப்படி பேசுவான்? பேசுறேன்ப்பா. ஓகே சீனு, மை டியர் ஃப்ரெண்ட், உன் கூட கொஞ்சம் பேசணும்ப்பா. பேசு. பர்சனலா பேசணும். நீங்க கொஞ்சம் அப்படி போங்களேன். ஓகே சார். அப்புறம் பார்ட்னர், எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். உண்மையிலேயே நல்லா இருக்க போறது ஆர்கே தான். அதுக்கு யார் காரணம் தெரியுமா? நீதான். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆர்கேக்கு நீ நல்லது பண்ணிட்ட. என்ன பாக்குற? ஆர்கே கோடீஸ்வரர் ஆக போறார்ப்பா. என்ன சொல்ற கண்ணா? நீ போக வேண்டிய அமெரிக்கா ட்ரிப் பிளான் பண்ணி ஆர்கே கவுக்க பார்த்தேன். நீ ஒரு பிளான் பண்ண, காலம் ஒரு பிளான் பண்ணிருச்சு பாத்தியா? ஆர்கே சூப்பர் ஸ்பீச் கொடுத்தாரு. அவரோட மரியாதை கூடி போயிடுச்சு. என்ஆர்ஐ ஸ்கீம்ல இவரோட தலைமையில பிசினஸ் பண்றதா டிசைட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்கே பழைய ஆர்கேயா மாற போறாரு. நீ போய் சொல்ற? போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லப்பா. ஆர்கே கொடுத்த ஸ்பீச்சை பத்தி பாராட்டி எல்லா இங்கிலீஷ் பேப்பர்லயும் வந்திருக்கு. அத முதல்ல தெரிஞ்சுக்க. 1 கோடி இல்ல, 2 கோடி இல்ல, 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். நீ போக வேண்டாம்னு பிளான் பண்ணி ஆர்கேய ஃபாரினுக்கு அனுப்பிச்ச. ப்ராஜெக்ட் அவருக்கு கிடைச்சிருச்சு. உன் அதிர்ஷ்டத்தை என்னன்னு நான் சொல்றதுப்பா? யூ மிஸ்ட் இட் பா, யூ மிஸ்ட் இட். பார்ட்னர், நீ அபிராமியோட போட்ட பிளான் எல்லாம் உனக்கே பாதகமாயிருச்சு. போற போக்க பார்த்தா அவளோட கடன்லாம் உன் தலையில விழுந்துரும் போல இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கெட்டவனுக்கு கெடுதல் தான் வரும், ஆனா நல்லவனுக்கு லேட் ஆனாலும் நல்லதுதான் வரும். இனிமேலாவது திருந்த பாரு பார்ட்னர், திருந்த பாரு. சாப்பிடுங்க. சந்தோஷத்துல சக்கரை நிறைய போட்டிருக்கேன். நான் தாங்க சொல்லணும், நான் தான் சந்தோஷமா இருக்கேன். நானும் உங்க அக்கா சொன்னதையும் மீறி என் கூட பிசினஸ் பார்ட்னரா சேர முடிவு பண்ணிட்டீங்களே, அதனாலதான் அந்த சந்தோஷமே. சில பேரை பார்த்த உடனே அவங்களோட பேச வேண்டாம்னு தோணும். சில பேர் நம்மள பார்க்கலனாலும் அவங்களோட பேசணும்னு தோணும். சரிங்க, இதுல நான் எந்த ரகம்? நீங்க என்ன எந்த ரகத்துல நினைக்கிறீங்களோ அந்த ரகம்தான். என்ன ஃபாரின்ல படிக்கும் போதே பேச்சுக்களையும் சேர்த்து படிச்சிட்டீங்களா? நானும் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி எல்லாம் பேசுறேனே. போச்சுடா, அப்ப இந்த பழி ஏமாலைங்களா? வீண் பழி எங்க மேல வந்துருமோன்னு பயமா இருக்கு. எங்க அப்பாக்கு உங்களை முதல்ல பார்த்த உடனே பிடிச்சு போயிடுச்சு, நம்பிக்கையும் வந்துடுச்சு. ஆனா அன்னைக்கு உங்க அக்கா எங்க அப்பா கிட்ட கோமா பேசினதை பார்த்துட்டு எங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அதான் உமா, அக்காவோட போக்கே சரியில்லை. அவங்கள விட்டுட்டு வருவான் எனக்கு மனசு இல்லை. அதான் இதுக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதிக நம்பிக்கையும் உங்க தைரியமான முடிவையும் பார்த்து அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னு தெரியல, அப்பா யார்கிட்டயும் சட்டுன்னு இவ்வளவு பாசம் காட்ட மாட்டாரு. ஆனா ஆனா உங்க மேல நானே பொறாமப்படுற அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு. ஆனா ஒண்ணு ஷியாம், உங்க அக்கா கோமா பேசினாலும் உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை நீங்க அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லணும். என்ன தயங்குறீங்க? இல்ல, எனக்கு இது சொல்லணும் தான் இருக்கு. ஆனா அது அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தான் தெரியல. அவங்க ஏத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் சொல்ல வேண்டியது உங்க கடமை. அதுக்கு இல்ல, எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா சொல்லிக்கலாமே. இல்ல ஷியாம், அது தப்பு. அது அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அதுக்கு அவங்க கிட்ட சொல்லாமே இருக்கலாமே. இவ்வளவு நாளா உங்களை வளர்த்து ஆளாக்கினவங்க அவங்க. வெளியே கோவப்பட்டாலும் உள்ளுக்குள்ள பெருமைப்படுவாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் அக்ரிமெண்ட் பத்தி அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். தேங்க்ஸ். எதுக்கு? எங்க அக்கா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்களே, அதுக்காக. சரி, அப்ப நான் வரேன்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நீங்க வெற்றி அடைஞ்சா உங்க அப்பாவுக்கு பெருமை, உங்க அப்பா வெற்றி அடைஞ்சா உங்களுக்கு பெருமை இல்லையா? 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் உங்க அப்பா பொறுப்புல வர்றது சும்மாவா? ஓ அதுவா? உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம்தான். ஆனா எங்க குடும்பத்தோட சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதுன்னு நினைச்சா அது உண்மையிலேயே எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பாவுக்கு மகனா பிறந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சார், உங்க அப்பாவுக்கு இந்த வயசுல கிடைச்சிருக்கிற மரியாதை சாதாரணமானது இல்ல. அவரோட உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைச்சது. யூ செட் கரெக்ட்லி. கற்றாருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி உங்க அப்பாவை பாராட்டி வெளிநாட்டுக்காரங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காங்க. we are all very happy about that. மிஸ்டர் மதன், உங்க அப்பாவுக்கு இமீடியட்டா இந்த சேம்பர்ல ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தணும். இந்த மரியாதை உங்க அப்பாவுக்கு மட்டும் கிடைச்சதில்ல, இந்த சேம்பருக்கும் கிடைச்சிருக்கு இல்லையா? அதுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மேடு பள்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தைரியத்துக்கு கிடைச்ச மரியாதை, பாராட்டுக்கள் இந்த ப்ராஜெக்ட் ஆர்கேக்கு கிடைச்சதுனால 1000 குடும்பங்கள் வாழப்போகுது. தேங்க்யூ சார். உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களோட ஆசீர்வாதத்தால தான் அப்பாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாரோட வாழ்த்துக்களையும் நான் அப்பாட்ட சொல்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. Congrats. தேங்க்ஸ் அலாட். Best of luck. All the best. தேங்க்யூ சார். Congratulations. நீ செஞ்சதுல தப்பு இல்ல. அபிராமிய விட்டு நீயா விலகினதுதான் உனக்கு மரியாதை. இல்ல சாந்தி, இன்னும் அபிராமி ஆபீஸ்ல இருந்து நிறைய பர்டிகுலர்ஸ் கரெக்ட் பண்ணிருக்கலாமேன்னு தோணுது. இல்ல இல்ல, இது வரைக்கும் நீ எங்களுக்காக எடுத்த ரிஸ்க் எல்லாம் போதும். என் மேல உங்களுக்கு சந்தேகத்தை அந்த ஸ்ரீனிவாசன் கிளப்பிருப்பாரோ? ஸ்ரீனிவாசன் சந்தேகப்பட்டிருக்கலாம், சந்தேகப்படாமையும் இருக்கலாம். உன் மேல ஏற்கனவே சந்தேகம் வந்து ஒரு டெஸ்ட் வச்சாங்க, அதுல நீ பாஸ் ஆயிட்ட. ஆனா திரும்பவும் அபிராமி உனக்கு டெஸ்ட் வச்சிருக்கான்னா இது நல்லதுக்கு இல்ல. நீ வேலையை விட்டுட்டு வந்ததுதான் சரி. இப்போ அபிராமிய பத்தி ஷாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டதுனால உன் மேல சந்தேகம் வந்தா கூட அது அவனுக்கு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அபிராமி சந்தேகப்படுறதுதான் ஆபத்து. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தால இப்ப நீ அவளை விட்டு விலகினது நல்லதா போச்சு. இனிமே அவளா கூப்பிட்டா கூட நீ போகாத, அவ சகவாசமே வேண்டாம். சாந்தி, உங்களோட நல்ல மனசுக்கும் குடும்பத்துக்காக போராடுற உங்களோட நல்ல குணத்துக்கும் தான் நான் இந்த வேலையிலேயே இருந்தேன். அபிராமி கிட்ட இருந்து நிறைய டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணேன். அதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது தீபா, ரொம்ப தேங்க்ஸ். அது இருக்கட்டும் சாந்தி, அந்த அபிராமியை எதிர்த்து போராடுற எந்த திட்டத்திலையும் நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். என்ன சம்பந்திமா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாதானே என்னன்னு தெரியும். அதை ஏன் கேக்குறீங்க? நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது என்னவோ. விஷயத்த சொல்லுங்க. அந்த ஆர்கேக்கு இல்லாத பிரச்சனையை உண்டாக்கி வாங்காத கடனை கட்ட வைக்கிறதுக்காக மாட்டி விட்டோம். அதை கேட்டு கொஞ்ச நாளைக்கு திணறி போனாலும் இப்ப வந்திருக்குது பாருங்க அவனுக்கு புது அதிர்ஷ்டம். என்ன? வேட்டையாடாமலே தங்க புதையல் கிடைச்சிருக்கு. நம்ம பிளான் பண்ணி ஆர்கேவை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சோம். அங்க அவனுக்கு பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கு. அங்க போன அவனுக்கு நல்ல வரவேற்பான். சேம்பர் சார்பில் பெரிய மரியாதையை கொடுத்துருக்காங்க, நல்ல நம்பிக்கையும் சம்பாதிச்சிட்டான். அதனால 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு அவனுக்கு ஃபாரின் கொலாபரேஷன் கொடுத்துருக்காங்க. தெரியும், நானும் பார்த்தேன். சேம்பர்ல அந்த ஆர்கேவை தூக்கி தூக்கி வச்சு பேசுறத விட்டா சேம்பர்ல சிறப்பு மலரே போட்டுருவாங்க போல இருக்கு. எல்லாம் உங்களாலதான். நீங்க அமெரிக்கா போயிருக்கலாம்ல. நான் அமெரிக்கா போயிருந்தேன்னா ஆர்கே இந்த வீட்லயே இருந்திருப்பான். அவன் இங்க இருந்திருந்தான்னா அவன் சொத்தெல்லாம் நீங்க உங்க பேருக்கு மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. அந்த கும்பலை இந்த வீட்டை விட்டு துரத்திருக்கவும் முடியாது. துரத்தி என்ன பிரயோஜனம்? அந்த கூட்டத்தை ஒரு பிச்சைக்கார கூட்டமாக்கணும்னு பார்த்தேன். ஆனா வசதி அவங்க வாசல்ல தான் எட்டி பாக்குது. விடக்கூடாது. அந்த ஆர்கே குடும்பத்துல எந்த நல்ல காரியமும் நடக்க விடக்கூடாது. சம்பந்திமா, இது நம்ம பார்டருக்குள்ளேயே இல்ல,
நம்ம லிமிட்டை தாண்டின விஷயம். பேங்க்ல பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து ஜோனல் மேனேஜர் வரைக்கும் எல்லாரும் ஆர்கேக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. எல்லாரும் அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை அவனுக்கு இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. ஃபாரின் கொலாபரேஷன் பிசினஸ். இது பாருங்க சம்பந்திமா, இது அவன் திறமைக்கு கிடைச்ச பரிசு. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். போதும், நிறுத்துங்க. நீங்களே அவரை பாராட்டி பேசுறீங்க இல்ல ஒருவேளை உங்க பழைய பார்ட்னருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? சப்போர்ட் இல்ல சம்பந்தி, ரிப்போர்ட். உண்மையான ஒரு ரிப்போர்ட். ஒரு சேனல்ல நியூஸ் வாசிக்கிற மூட்ல தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நமக்குள்ள பேசிக்கிறதுனால சொல்றேன். சம்பந்திமா, பெங்களூர் ஆசிரமத்துல இருந்து வந்த ஆர்கே கோர்ட்ல கூண்டேறி எல்லா சொத்தையும் அபிராமி என்னை ஏமாத்தி தான் வாங்கினான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? நான் சொல்லல. ஏன்? அது அவன் கேரக்டர், இது நம்ம கேரக்டர். 4 பேர் முன்னால எதிரிய பாராட்டலைன்னாலும் நமக்குள்ள பாராட்டினா தான் நமக்கு நல்லது. இன்னும் சொல்ல போனா ஆர்கே உங்களை மன்னிச்சதுனால தான் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைச்சது. அவனுக்கு வரப்போற வாய்ப்புக்கு முன்னாடி நம்ம பிசினஸ் எல்லாம் பொட்டிக்கடை மாதிரி தான். போதும், விட்டா விழா நடத்தி பொண்ணாட போத்துருவீங்க போல இருக்கு. நீங்க வேற, என் வயிற்றுல இப்படி சாஃப்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அவருக்கு இது கிடைக்க விடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. வேணா கிடைக்கூடாது நீங்க வேண்டிக்கலாம், நான் வேண்டிக்கலாம். ஆனா ஃபாரின் கொலாபரேட்டர், பேங்கர், குடும்பம் எல்லாரும் அவனுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசாம இருக்கிறதா நமக்கு நல்லது சம்பந்தி. நான் வரேன். அப்பா, நான் நல்லா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிற என்னை விட நல்லா இருக்கணும்டா அப்பா. வணக்கம். டே ராமகிருஷ்ணா, 2 டீயும் 2 மசால் வடி வாங்கிட்டு வாடா. உங்க ஸ்டைலுக்கு பிரெட் டோஸ்ட் தான் சாப்பிடணும். என்னடே ஆட மாறினாலும் ஆள் நான் தான்டா ராமகிருஷ்ணா. போய் டீயும் வடையுமா வாங்கிட்டு வாடா எப்போ போல ராமகிருஷ்ணா. போட. டே பழனிசாமி, வந்துட்டேண்ணா. வாட சீக்கிரம். சொல்லுங்கண்ணா. ஏன்டா டே, இந்த மாசம் நம்ம யார்கிட்ட வட்டி வாங்கணும், எவனவங்கிட்ட எழுதி வாங்கணும், இதெல்லாம் தெரியுமாடா? தெரியும்ண்ணா, லிஸ்ட் அதுலயே இருக்கு பாருங்கண்ணா. டே லிஸ்ட் இருக்குண்ணா பழனிசாமி. நம்ம கொஞ்சம் இறக்கம் காமிச்சோம், நம்மளுக்கு தண்ணி காட்டிடுவானுங்கடோ. நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையா வேக்கானமா இருக்கணும்டா பழனிசாமியோ. சரிங்கண்ணா. என்ன புரியுதாடா? புரியுதுண்ணா. ஏன்டா பழனிசாமி, கைதி கோவிந்த மேட்டர் தெரிஞ்சாப்பா? அண்ணா, அவனை ஊரெல்லாம் தேடியாச்சுண்ணா, கண்ணுலயே மாட்ட மாட்டேங்கிறாண்ணா. ஏன்டா பழனிசாமி, அந்த போக்கத்துல தொலைவருக்கு டெல்லி பாம்பே போய் தொலைவ முடிய? சரி நீ போ. அண்ணா யாருங்கண்ணா பேசுறீங்க? நான் தான் உன் பார்ட்னர் பேசுறேன். யாரப்ப என்ற பார்ட்னரு? கொலையில மட்டும் கூட்டு சேர்த்துக்கிற, இப்ப எந்த பார்ட்னர்னு கேக்குற? கொலையா? யார் நீ? என்னடா குரல் மறந்து போச்சா? நீ ஊர் ஊரா தேடுறியே, அந்த கோவிந்தம் தான்டா பேசுறேன். கோவிந்தா நீயா? எங்க இருந்தா பேசுற? யார்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியுமாடா? என்ற மரியாதை எல்லாம் பேசுற? உன்னால என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா இப்ப நான் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கேன். ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் ஊருக்கு போயிட்டு என் பொண்டாட்டியை மிரட்டிட்டு வருவேன்? டேய்,
இன்னொரு தடவை என் ஊருக்கு போயிட்டு என் பொண்டாட்டிய மிரட்டினு கேள்விப்பட்டேன், உன்னை தொலைச்சி விடுவேன். உன்னை காட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுடா. ஜாக்கிரதை. டேய் மாமனே, என் கையில மாத்திரம் மாட்டின. உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுடா. வெளியில போன. டேய் பழனிசாமி, வாங்கடா. வரேண்ணா. சொல்லுங்கண்ணா. டேய் கைதி கோவிந்தன் பேசுனான்டா. அவன் எந்த நம்பர்ல இருந்து பேசுறான்னு பார்த்து சொல்லுங்கடா. கொடுங்க பார்க்கலாம். அண்ணா, இந்த நம்பர் அபிராமி வீட்டு நம்பர்ண்ணே. டேய் நல்லா பார்த்து சொல்றா. டேய் மாறி பண்ணியும் பாரு. அதே நம்பர் தானே? அண்ணா சந்தேகமே இல்லைண்ணா, இது அபிராமி வீட்டு நம்பர் தானே? இது அபிராமி வீட்டு நம்பர். ஆமாண்ணா. வாங்கடா. டேய் மாறி வண்டி ஏறு. டேய் குருபாண்டி சிவகுமார் ஏறுங்க நம்ம. அண்ணே அண்ணே, போடா அண்ணே, ஓரத்துல போடா. போடா கொண்டு நீ. டீ வாங்கிட்டு வர சொல்லி இவ்வளோ அவசரமா எங்கே போறாங்க? இருக்கு.